பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய அருண் பிரசாத் இப்போ மிட்வீக் எவிஷன் மூலயமா கன்ஃபெஷன் ரூம் வழியாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டாப் 10 போட்டியாளர்கள் அப்படிங்கிற வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த 10 போட்டியாளர்களில் 5 பேர் மட்டும்தான் ஃபினாலே வீக்கில் இருக்க போகிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடியது 5 போட்டியாளர்கள். அந்த 5 போட்டியாளர்களை எப்படியாவது வெளில அனுப்பணும். இதில் இந்த வாரம் ஒரு டபுள் எலிமினேஷன், அடுத்த வாரம் ஒரு சிங்கிள் எவிக்ஷன், நடுவில் ஒரு ஆள் சூட்கேஸ் எடுப்பாங்கன்னு வச்சா கூட மீதி ஒரு ஆள் பேலன்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு நபரை போன சீசன் பண்ண மாதிரி மிட்வீக் எவிஷனில் வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அந்த மிட்வீக் எவிஷனில் போகக்கூடிய ஒரு நபர் அருண் பிரசாத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. ட்விட்டரில் பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இந்த வாரத்துக்கான லீஸ்ட் ஓட்டிங் 4 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஜாக்லைன், மஞ்சரி, பவித்ரா, அப்புறம் அருண் பிரசாத், இவங்க 4 பேர் தான் இந்த வார ஓட்டிங்கில் லீஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இதில் 2 நபர்கள் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக வர வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய எலிமினேஷன் இல்லாமல் நடுவில் ஒரு மிட்வீக் எவிஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதில் இந்த 4 பேரில் அருண் பிரசாத் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறதாவும், அவரை கன்ஃபெஷன் வழியாக கண்ணை கட்டியோ இல்லை ஏதாவது போன சீசன் மாதிரி டாஸ்க் வச்சு அதில் அவரை எவிக்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. இதுக்கு எந்தளவுக்கு பாசிபிள் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை மிட்வீக் எவிஷன் நடந்துச்சுன்னா ஒன்று அது பவித்ராவாக இருக்கலாம், மஞ்சரியாக இருக்கலாம், இல்லை அருண் பிரசாதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மிட்வீக் எவிஷனை பற்றி லேட்டஸ்ட் நியூஸ் கிடச்சிருக்குது. என்ன நடக்க போகுது, உண்மையாகவே இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி மிட்வீக் எவிஷன் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி மிட்வீக் எவிஷன் இருந்தால் யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிக் பாஸ் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ரயான் அப்புறம் முத்துக்குமரன் இவங்க 2 பேருமே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து இப்போ 21 பாயிண்ட்ஸ் 21 பாயிண்ட்டோட ரயான் இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கான டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காராம். அது மூலயமா இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக ஃபினாலேவுக்கு காலடி எடுத்து வச்ச முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை இப்போ ரயான் பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக முத்துக்குமரன் கொஞ்சம் டஃப்பான ஃபைட் கொடுத்து 19 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச டாஸ்கில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருந்தாரு, முத்து பக்கம் கொஞ்சம் லக்கு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை முத்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ரயானோட எஃபர்ட் அப்படிங்கிறது நம்ம குறைச்சி இடப்பட முடியாது. பொம்மை டாஸ்கில் ஆரம்பித்து இந்த டிக்கெட் டு ஃபினாலில் ஒரு டாஸ்க் வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. என்ன கலர்னு கூட தெரியாமல் மஞ்சரிக்காக ஹேர் கலர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கண்டிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு ரயான் ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.